Hi friends, இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான சேமியா பாயாசம் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இத நம்ம இன்னைக்கு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிரலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் சேமியா எடுத்துக்கோங்க. 1/2 கப் சீனி எடுத்துக்கலாம். கொஞ்சமா ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் cashew, 1 கப் மில்க் பவுடர், அதுக்கு அப்புறம் கொஞ்சமா நெய். இன்னைக்கு நான் மில்க் பவுடர் வச்சு பாயாசம் பண்ண போறேன். பால் இருந்துச்சுனா நீங்க 1/2 கப் பால் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மில்க் பவுடரை நம்ம கொஞ்சமா அந்த ஹாட் வாட்டர்ல ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க. நல்லா mix பண்ண பிறகு நம்மளோட பால் வந்து ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட் இப்போ கீல நம்ம cashew ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா brown ஆற வரைக்கும் cashew ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா கீ விட்டு அதே மாதிரி நம்ம சேமியா ஃப்ரை பண்ண போறோம். நல்லா சேமியா கலர் சேஞ்ச் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம அதில ஃபர்ஸ்ட் கொஞ்சமா பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பால் சேர்த்து அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறம் நம்ம 1/2 கப் சீனி அதில் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் 2-3 ஏலக்காய் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா அதை குக் பண்ணிடலாம். நல்லா சேமியா குக் ஆகிறதுக்கு. இப்போ சேமியா நல்லா குக் ஆன பிறகு நம்மக்கிட்ட இருக்கிற மீதி பால் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான். cashew ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஈஸியான சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக பாயாசம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.